உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். புலிகளின் குரல் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இன்று பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதியின் உளிக்கல் தேர்வுநிலை பேரூராட்சியின் கீழ் வரக்கூடிய 10வது வார்டு பகுதியில் இடிக்கப்பட்ட சமுதாய கூடத்தை பற்றிய ஓர் சிறப்பு பார்வை. நீலகிரி மாவட்டத்தின் பெரிய கிராமங்களில் எமது பாரதி நகர் கக்காச்சி கிராமம் ஒன்று. சென்ற தேர்தல்களில் ஒரே வார்டாக இருந்த இந்த கிராமம் நிர்வாக வசதிக்காக 9, 10, 11 என்று 3 வார்டுகளாக பிரிக்கப்பட்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் நிர்வாக வசதிக்காக செய்யப்பட்டுள்ளது. இந்த தற்சமயம் இருக்கும் 10வது வார்டில் இருக்கக்கூடிய சமுதாய கூடம் 1999 தேர்தல் நினைக்கிறேன். அன்றைய காலகட்டங்களில் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது. அதில் நீலகிரி மாவட்டத்தின் ஐயா திரு மாஸ்டர் மாதன் அவர்கள் நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்வு பெற்றார். அரசியலை கடந்து மக்களிடம் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவரும், அரசியலில் மக்களின் மீது காழ்ப்புணர்ச்சி ஏற்று அனைவரையும் ஒரே நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய குணமும் கொண்ட ஐயா திரு மாஸ்டர் மாதன் கக்காச்சி பாரதிநகர் கிராமத்தில் அவருடைய போர்படை தளபதியாக திருப்பதி என்ற ஒருவர், அந்த எளிய குடும்பத்தில் பிறந்த சாமானிய தொண்டன், மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்ட ஒரு நபர் திருப்பதி என்பவர் இந்த பகுதிகளில் மிகவும் சுறுசுறுப்பாக களமாடி ஐயா திரு மாஸ்டர் மாதன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்குகளையும் பெற்றுக் கொடுத்தார். எனவே ஐயா திரு மாஸ்டர் மாதன் அவர் மீது மிகப்பெரிய நன்மதிப்பையும் வைத்திருந்தார். அவருடைய திருமணம் 2000 நினைக்கிறேன் 2003-9-2000 ஆண்டு நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு எங்கள் கிராமத்தில், அதாவது கக்காச்சி பாரதிநகர் கிராமத்திற்கு ஒரு தனிநபருக்காக ஒரு எம்பி எங்கள் கிராமத்திற்கு வந்தார் என்றால் அது ஐயா திரு மாஸ்டர் மாதன் அவர்கள் தான். அவர் அந்த திருமணத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது எங்கள் கிராமத்திற்கு ஒரு சிறப்பு அம்சம் என்று சொல்லலாம். அவர் திருப்பதி எளிய தொண்டரின் வீட்டிற்கு திருமணத்திற்கு வருகிறார். மிகவும் சாதாரண எளிமையான வீடு, மண் சுவர், பச்சை மண்ணை வைத்து கட்டப்பட்ட சுவர்கள் தான். போர்க்கால அடிப்படையில் கட்டப்பட்ட வீடுகள் போல காணப்படும் அந்த வீடுகள், அதுதான் எங்களது நிரந்தர குடியிருப்பு என்பதும் நாங்கள் இதில் பதிவு செய்கிறோம். இன்றைய காலகட்டங்களிலும் இது போன்ற வீடுகள் இருக்கிறது. எனவே இந்த வீட்டிற்கு வந்த அவர் வீட்டினுள் வந்து அவர் அமர்ந்து சாப்பிட்டு எல்லாம் போனார். அன்றைய காலகட்டங்களில் எப்படின்னா, எங்கள் கிராமங்களில் நாங்களே பந்தல் போட்டுக்குவோம். வாசலே பந்தல் போட்டு அங்கே பாய் கம்பளிகளை விரித்து அதில் உட்காந்து அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் தான் அன்றைய காலகட்டங்கள் அப்படி தான் இருந்தது. பந்தெல்லாம் போட்டு சேலையெல்லாம் கட்டி கலர் காகித பேப்பரில் ஒட்டி இப்படி தான், இதுதான் எங்களுடைய எளிமையான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருந்தது. இதை கவனித்த ஐயா மாஸ்டர் மாதன் அவர்கள் திருப்பதிக்கு அங்கே வச்சு ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறார். கண்டிப்பாக ஒரு மண்டபம் கட்டுறதுக்கான ஏற்பாடு செய்யலாம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார். அதுவும் நடைமுறைக்கு வருது. நடைமுறைக்கு வரும் பொழுது 2002-2001 நினைக்கிறேன். அன்றைய காலகட்டங்களில் திருப்பதியின் வீட்டின் அருகிலேயே சமுதாய கூடம் கட்டலாம், அங்கே ஒரு 50 மீட்டர் தொலைவில் அங்கே கட்டலாம் அப்படின்னு ஏற்பாடு செய்யும் பொழுது, எங்கள் கிராமம் மிக பெருசு, ஒரு மலை போன்ற அமைப்பு கொண்டதுனால மேல் பகுதியில் கட்டலாம் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்க மக்கள், அந்த பகுதி அது ஏதுவாக இருக்கும் இல்லையா, அந்த பகுதியில் இருக்கவங்களும் ஒரே வாக்குவாதமாகுது. சமுதாய கூடம் கட்டக்கூடிய இடத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் நிறைய வீடுகள், குடும்பங்கள் இருப்பதால் திருமணங்கள்லாம் அடிக்கடி தொடர்ச்சியாக நடைபெறும். அப்போ மண்டபத்தின் தேவை ஏற்படுது. இது இங்கே இருந்தால் சிரமமாக இருக்கும், அங்கே தான் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அப்படின்னா அந்தந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எளிமையாக இருக்கும்போது மிகப்பெரிய அடிதடிலாம் ஏற்படுது. திருப்பதியோட வீட்டில் அவங்க தாயார் அவருடைய திருப்பதியின் காலை பிடித்து கூட அழுகிறாங்க. என்னென்ன இது வேண்டாம், விட்டுறலாம், நீ இதுலேருந்து வெளியேறிடு அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டது. இது அன்றைய காலகட்டங்களில் நம்மள்ட்ட இந்த மாதிரி தொலைபேசியில் கேமரா பதிவுகள்லாம் இல்லாதனால இன்றைக்கி நமக்கு அதை காட்சியை பார்க்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கவங்க கீழ் பகுதியில் இருக்க மேல் பகுதியில் இருக்க ஆளுமைகள், அதாவது எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய வயது முதிர்ந்தவங்களும் பக்குவப்பட்டவங்களும் இருக்காங்க. உடனே பேசி முடித்து மாஸ்டர் மதனை போய் அணுகிறாங்க. ஐயாவை போய் எளிமையாக அணுக முடியுது. காரணம் என்னென்னா, இன்றைய காலகட்டங்களில் சாதாரண வார்டு உறுப்பினர் கூட நீங்கள் போய் நினச்ச நேரத்தில் பார்க்க முடியாது. இரவு நேரத்தில் போகிறாங்க. ஐயா உதகையில் இருக்க மாஸ்டர் மாதன் அவர்கள் வீட்டுக்கு சென்று இரவோடு இரவாக மிக எளிமையாக போய் பார்த்து, திருப்பதி உட்பட மேல்பாரதி நகரில் இருக்கக்கூடிய தலைவர்கள், கீழ்பாரதி நகரில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அது மட்டுமல்லாத இளைஞர் சமூக, அன்றைய காலகட்டத்தில் ஆளுமையாக இருந்த அனைவரும் சென்று ஐயா மாஸ்டர் மாதன் அவர்களை பார்த்து வெளியில் வரும்போது, கீழையும் ஒரு சமுதாயம் கட்டுங்கள், மேலையும் மேல் பகுதியிலும் ஒரு சமுதாய கூடம் கட்டுங்கள் என்று ஆணையிட்டு ஒரு பெரும் மதிப்பிற்குரிய
மாண்பு கொண்ட அரசியல்வாதியாக எங்கள் கிராமத்தில் இருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் கோரிக்கையை எதன் அடிப்படையில் இதை ஒரு அரசியல்வாதி அவர் எடுத்ததையுமே வாக்குறுதி கொடுக்க முடியும் அப்படின்றது அவருடைய நேர்மையின் மீதும் மக்கள் மீது கொண்ட அன்பையும் வெளிக்காட்டியது. அப்படி கொடுத்து நிதியை ஒதுக்கி இன்று கட்டப்பட்ட கட்டடம்தான் கீழே ஒரு சமுதாயக்கூடம், மேலே ஒரு சமுதாயக்கூடம். கட்டிடங்கள் அன்றைய கட்டுமான பணிகளும் அவருடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து மிக சிறப்பாக நடைபெற்றது. மிக சிறப்பாக இன்றளவும் அந்த சமுதாய கூடங்கள் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நேர்த்தியும் வடிவமைப்போடு கட்டப்பட்டிருக்கு. அன்றைய காலகட்டங்களில் இந்த தொகையை ஒதுக்கி இது கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்கள் கிராமத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த சமுதாய கூடம் தற்பொழுது இடிக்கப்படுது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வேதனை. காரணம் என்னென்னா, கீழ்பாரதி நகர் ரோட்டு ஓரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கே தான் திருவிழா, எங்களுடைய மகிழ்ச்சியான அனைத்து நிகழ்வுகளும் அந்த கோயில் வளாகத்தில் தான் நடைபெறும். ஆனால் கால தேவையின் காரணமாக, அன்றைய அவசர நிலையின் காரணமாக, அவசரப்பட்டது தான், அவசர நிலையின் காரணமாக சமுதாய கூடம் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நம்ம விளையாண்டு மகிழக்கூடிய திருவிழா காலங்களில் இருக்கக்கூடிய இடத்தில் கட்டப்பட்டுருச்சு. இப்போ அதை மக்கள் எல்லாம் பேசி கோயிலை சிறப்பாக கட்டிட்டாங்க. கோயில் வரி வசூல் பண்ணி மிக சிறப்பாக நல்லா இருக்கும். கோயில் அழகாக ரொம்ப வடிவமைப்பு பண்ணி கட்டிய அந்த கோயில் முன்னாடி சமுதாய கூடம் இருப்பது எங்களுக்கு இப்போ தொந்தரவாக தெரியுது. கால ஓட்டத்தில் சமுதாய கூடம் தொந்தரவாக அதை மாற்று இடத்தில் கட்டுறதுக்கு தான் ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. இது கண்டிப்பாக ஒரு சமுதாய கூடத்தை நம்ம வாங்கி மாற்று இடத்துல கட்டணும். நம்ம பிள்ளைங்க விளையாட முடியறதில்ல, திருவிழா காலங்களில் மகிழ்ச்சியாக ஒரு இடத்துல ஒன்று கூட முடியறதில்ல, ஒரு பந்தல் போடுறதுக்கு வசதி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்திற்காக நாம் இந்த சமுதாய கூடத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஊரின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள்லாம் கூடி முடிவெடுக்கிறாங்க. சரி, அப்போ அதற்கான ஏற்பாடில் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதற்கு 60 லட்சம் ரூபாய் நிதியும் உளிக்கல் தேர்வுநிலை பேரூராட்சி ஒதுக்கியதாக சொல்லப்படுறாங்க. அப்போ இந்த நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் நம்ம என்ன கேட்குறோன்னா, அதற்கான இடத்தை பார்த்து அந்த இடத்தில் கட்டினாதான் சந்தை. நீ மறுபடியும் நன்றாக இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தை இடித்துவிட்டு நிதி ஒதுக்கி விட்டார்கள் என்ற அதே இடத்தில் கட்டுவதை நாம் ஏற்புடையதாக பார்க்கல. காரணம் என்னன்னா, இதே இடத்தில் நீங்கள் இடித்துவிட்டு சமுதாய இடம் கட்டுவதற்கு இந்த சமுதாய கூடத்தையே மறுசீரமைப்பு செய்யுங்க. சமுதாய கூடம் நல்லா இருக்கு, ஒரு சில இடங்கள் எஜ்ஜு, நாங்கள் அதனுடைய காணொலியை நாங்கள் இந்த பதிவில் நான் பதிவிடுறேன். ஒரு சில இடங்கள் எஜ்ஜு, அது அந்த மழை நீர் தேங்கி அந்த லாஸ்ட்ல நிற்கலையே, அது மட்டும் தான் உடஞ்சிருக்கே தவிர ஒரு துளி அளவு நீர் கூட அது லீக்கேஜ் கிடையாது, உள்ளுக்குள்ள ஒரு லீக் ஆகாது. ரொம்ப நல்ல அருமையான மண்டபம், ரொம்ப பெரிய பீம் போட்டு கட்டியிருக்காங்க. இதே சமுதாய கூட மேல் பகுதி பல பகுதியில் கட்டியிருக்காங்க, சேலஸ் பகுதியெல்லாம். ஆனால் இவ்வளோ பெரிய பீம் போட்டு கட்டியிருக்காங்களா என்ன இல்லை. இந்த சமுதாய கூட மிக வலிமையான கட்டமைப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் ஆய்வு கூட பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ எதன் அடிப்படையில் பணத்தை ஒதுக்கி விட்டார்கள் என்பதற்காக ஒரு நல்ல கட்டிடத்தை இழுத்துவிட்டு மீண்டும் அதே இடத்தில் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறதா அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். இதற்கு யார் உத்தரவிட்டது அப்படின்னு கேட்குறோம். இந்த சமுதாய கூடத்தை இடிச்சிட்டு கட்ட சொல்லி யார் உத்தரவிட்டது? 60 லட்ச ரூபா ஃபண்டு அப்படின்றாங்க. எங்கள் கிராமத்தில் இன்னும் கட்டப்படக்கூடிய தடுப்பு சுவர்கள், மழை காலங்களில் மிகவும் ஆபத்தான இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்கள், நடைபாதைகள், கழிவுநீர் கால்வாய்கள் எதுவுமே இல்லை. இதையும் தாண்டி எங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னா, மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட எங்கள் கிராமத்தில் பிள்ளைகளுக்கு அடுத்தபடியான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நூலகம் இல்லை, உடற்பயிற்சி கூடம் இல்லை, விளையாட்டு மைதானம் சிறப்பானதாக இல்லை. மேல்பாரதி நகர் விளையாட்டு மைதானம் இருந்தாலும் காற்று காலங்களில் நாங்கள் வாலிபால் போன்ற விளையாட்டுகளில் எங்களால் விளையாட முடியாது. காரணம், காற்று இழுத்துட்டு போகுது. எனவே எங்களுக்கு சரியான இடங்களில் விளையாட்டு மைதானம் தேவை இருக்கு. எதிர்கால தலைமுறை பிள்ளைகள், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கள் நீலகிரி மாவட்டத்திலேயே எங்களது பாரதி நகர், முழுமையாகவே சொல்கிறேன், பாரதி நகர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு திறன் படைத்த பிள்ளைகள் இருக்காங்களே, நீங்கள் எங்கேயுமே தேட முடியாது. சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய கண்ணகிரி நகரில் கபடி விளையாட சென்று வெற்றி பெற்ற பெண் குழந்தை போல ஆற்றல் மிகு குழந்தைகள் எங்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க. ஓட்டப்பந்தயத்தில் கின்னஸ் சாதனை படைத்த இளைஞன் எங்கள் கிராமத்தில் இருக்கான். ஆனால் இதையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு எங்களால் நகர்த்த முடியல. ஒரு 50-60 ஆண்டுகால எங்கள் கிராமத்தில் ஒரு மருத்துவர் உருவாக முடியல. இப்போதான் ஒரே ஒரு பெண் குழந்தை படிச்சுட்டு இருக்கா மருத்துவத்துக்கு. ஒரு வழக்கறிஞர் உருவாகலை. ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி உருவாகலை. ஓரிரு ஆசிரியர்கள் உருவாகி இருக்கிறாங்க. மற்றபடி அவங்களும் இதிலிருந்து வெளியேறி நிற்கிறாங்க. என்னன்னா, இந்த கிராமத்தை சீர்படுத்த வேண்டியது யார் அப்படின்னு நான் கேட்குறேன். இந்த கிராமத்தின் வழி நமக்கு தான் தெரியும். இந்த கிராமத்தில் நம்ம அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் என்ன, நம்மள இந்த கிராமத்தின் அடிப்படை தேவை என்ன அப்படின்னு
தெரிஞ்ச நம்மளே இதிலிருந்து தவிர்த்து நிற்காமல் இந்த கிராமத்திற்கான அரசியலை கடந்து, ஏன்னா நம்ம ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருப்போம், அந்த அரசியல் நிலைப்பாட்டில் நமக்கு தேவையானதை நம்ம பெற்றுக்கணுமே தவிர அவர்களுக்கு நாம் ஒத்தாசை செஞ்சு அரசியலை வளர்க்க வேண்டிய தேவையில்லை. இங்கே என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் வளர்க்கறதுக்கான இடமில்லை. இது நம் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. நன்றாக படித்த இளைஞர்கள், நன்றாக நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, கபடி விளையாட்டுலாம் எங்கள் ஊர் அடிச்சுக்கிறதுக்கு விளையாட்டு வீரர்கள் நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா ஊர்லேயும் கபடி எப்படி விளையாடுவாங்கன்னா, இது நீங்கள் குறிப்பாக கூட எடுத்துக்கலாம். எல்லா ஊர்லேயும் கபடி எப்படி தெரியுமா விளையாடுவாங்க, உள்ளே விட்டு ஆடுவாங்க. அதாவது போனஸ் வரைக்கும் விட்டு கேட்ச் பிடிப்பாங்க. எங்கள் ஊரில் விளையாடக்கூடிய கபடி நாங்கள்லாம் விளையாடும் பொழுது சேஸை தொட்டு போகக்கூடாது. சேஸை தொட்டால் பிடிச்சிடணும். அதுதான் எங்களுடைய பாயிண்ட். நாங்கள் அப்படி விளையாடக்கூடிய ஆட்கள். எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் எங்கள் எதிரில் வந்தால் சேஸை தொட்டால் பிடிச்சிருவோம். நாங்கள் அவுட் ஆகிறத பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு அது பிடிச்சிடணும். எங்கள் கோட்டை தொட்டு போனாலே நம்ம தோற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய மனநிலையில் வளர்ந்தவர்கள் நாங்கள். எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம், இதுக்கு ஒதுக்கப்பட்ட 60 லட்ச ரூபா நிதி இருக்கு இல்லையா, இந்த நிதியை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். ஊர் சார்பாக ஊர் நிர்வாகிகள் போய் பேசுங்க. இந்த மண்டபத்தை நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள், டைல்ஸ் ஒட்டுங்க, மற்றபடி சுற்றி ஒரு சுற்றமைப்பை ஏற்படுத்துங்க, மேலே படிக்கட்டு வைங்க, அருகாமையிலேயே ஒரு கழிவறை இது கட்டுங்க, ஒரு கிச்சன் மாதிரியான அமைப்புகள் கட்டுங்க. எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் நல்லா இருக்கக்கூடிய கட்டடத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதில் கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறது நாம் இன்னும் அறிவியல் பூர்வமாக அறிவு வளர்ச்சி பெறவில்லை என்பதை தான் இது காட்டுது. இல்லை நாங்கள் தான் புகார் பண்ணுறோம். இந்த நிலை குறித்து நான் இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு தகவலை கடத்துகிறேன். அவர் அந்த ஃபோனை எடுக்கிறதே இல்லை. அவருக்கு நான் வாட்ஸ்அப் மூலியமாக, அதாவது பகிரி மூலியமாக தகவல் அனுப்பியிருக்கேன். என்ஜினியர் பொறியாளர் இருக்கார் இல்லையா, அவருக்கு நான் குறைந்தபட்சம் நீங்கள் சொன்ன மாட்டேங்க, அவர் என் மேலே வழக்கு கூட கொடுத்துருக்கிறார் காவல் நிலையத்தில். தொடர்ச்சியாக கூப்பிட்றேன், இதை பற்றி ஏன் இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது, இது எப்படி இடிக்கலாம், இவ்வளோ பெரிய நல்ல கட்டிடத்தை ஏன் இடிக்கிறீங்க, அதுக்கு முன்கூட்டி எங்களுக்கு ஒரு தகவலை கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறோம். அதுக்கு அவரும் ஃபோனை எடுக்கிறதே இல்லை. அதற்கு அப்படியே ஏடி அவருக்கு நான் தொடர்புக்கு போய் அன்னைக்கு நான் சொல்கிறேன். அவர்கிட்ட நான் சொல்லும்போது அவர் என்ன என்னுடைய தொலைபேசி தொடர்பு எண் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படி தான் கேட்குறாரு. என்ன மாவட்ட ஆட்சியரையே தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாது, டிஆர்ஓவை நாங்கள் எளிமையாக தொடர்பு கொள்கிறோம். இவர் இந்த மாதிரியான கேள்வி கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க எதன் அடிப்படையில் இருக்காங்க, மக்களுக்காக தொண்டு செய்வதற்காக தான் உங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது, எங்களுடைய வரிப்பணத்தில் தான் கொடுக்கப்படுது. அதை நீங்கள் உணராமல் நீங்கள் ஒரு அதிகாரி என்றால் யாருக்கு நீங்கள் அதிகாரி? எங்களுக்கான அதிகாரி. நன்மை தீமைகள் நீங்கள் எங்களுக்கு விளக்கணும், இது இப்படி இருக்குப்பா, இது இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும். அதை தவிர்த்து விட்டு என்னுடைய தொலைபேசி எண்ணை உங்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னு நீங்கள் கேட்கும் நிலையில் தான் எங்களுடைய மக்கள் இருக்காங்க. இதையும் தாண்டி என்ன தேவை இருக்குன்னா, இந்த பகுதியில் நாங்கள் வாழக்கூடிய எங்களது கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய அரசியல் ஆளுமைகளும் சமூக செயல்பாட்டாளர்களும் கல்வியாளர்களும் இதில் அரசியல் நிலைப்பாடு அற்று நம் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, நாம் எதிர்காலத்தில் நாம் எதை அடைய போகிறோம் என்பதை நாம் பார்க்கணும். கமிஷனுக்காக நாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். என் மேலாம் 1008 குற்றச்சாட்டு இருக்குது. அது காவல் நிலையத்தில் புகாராகவும் இருக்குது. நான் இதெல்லாம் தெளிவாக தான் எதிர்கொள்ள போகிறேன். நாங்கள் அச்சப்பட்டு நிற்கல. வெளிப்படையாக சொல்கிறேன். நம் கிராமத்தின் பிள்ளைகள் மீதும் நமது கிராமத்தின் எதிர்காலம் மீதும் நம் கிராமத்தை ஒரு கனவு கண்டு நேசியுங்கள், காதலியுங்கள். நம் கிராமம் இப்படி வடிவமைக்கணும், வழி இப்படி இருக்கணும், நம்மளுடைய காவா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துங்க. அப்பொழுதுதான் நம் கிராமம் மிகப்பெரிய ஒரு இடத்தை நாம் அடைய முடியும். காலங்காலமாக நம் கிராமத்தின் பெயரை சொல்ல அச்சப்பட்டு கூச்சப்பட்டு நின்ற இடங்கள் எல்லாம் உண்டு. இதையெல்லாம் தாண்டி நாம் சாதித்து காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. என் கிராமத்தை நான் நேசிக்கின்றேன், எனது கனவு எனது கிராமம் என்ற பார்வையில் நம் கிராமத்தின் கட்டமைப்புகளை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதே பாரதி நகர் கக்காட்சியை பற்றி மிகப்பெரிய காணொளிகளை பாகமாக நாங்கள் வெளியிட இருக்கிறோம். அதன் தொகுப்பு புலிகளின் குரலில் தொடர்ச்சியாக வெளிவர காத்திருக்கிறது. நீங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்களது பேரன்பு மிக்க ஆதரவுகளை தர வேண்டும் என்று பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கீழ்பாரதி நகர் ஒடிக்கல் தேர்வுநிலை பேரூராட்சியின் 10வது வார்டு பகுதி. இந்த சமுதாய கூடம் மிகவும் நன்றாகவே இருந்தது. இது போன்ற சில சிதலங்கள் தான், இது மட்டும் தான் சிதலமாக இருக்குது. அது இப்போ இது கூட இவங்க இடிச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி இந்த சமுதாய கூடத்தின் நிலையை பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அவசர கதியில் இடிக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல ஒரு லீக்கேஜ் கிடையாது, மிகவும் அருமையான கட்டடம். ஐயா திரு மாஸ்டர் மாதன் அவர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த சமுதாய கூடம் ஒரு இடத்துல கூட லீக்கேஜ் கிடையாது. நல்ல கட்டடம், நல்ல நிலையில் இருக்கும் கட்டடம். இது அவசர கதியில் இடித்து இப்போ 60-70 லட்சம் ரூபாய்க்கான
ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய பீம் போட்டு எந்த சமுதாயத்திலும் இந்த பகுதியில் கட்டினதை நான் பார்த்ததில்லை. ரொம்ப அழகான பீமு, ரொம்ப அழகான கட்டடம். இது அவசரமாக இடித்து இதே இடத்துல மறுபடியும் சமுதாய கூடம் கட்டுறதா திட்டமிட்டிருக்காங்க. இதை ஆய்வு செய்ய அதிகாரிகள் யாருன்னு தெரியல. முழுக்க நல்ல நிலையில் இருந்த கட்டடம் அவசரமாக நேற்று இடிச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு யாருக்கும் தெரியாது, இந்த பகுதியில் இருக்க என்னை போன்ற யாருக்கும் தெரியாது. ஏன் இந்த அவசர கதியில் இடித்தாங்க? இவ்வளோ பெரிய அரசு ப்ராப்பர்ட்டி மக்களுக்கு கொடுத்ததை இடிக்கிறதுக்கு உத்தரவிட்ட அதிகாரி யார்? இது போன்ற தகவலுக்காக நம்ம நேற்று ஈஓட்ட நேற்று ஏடி கிட்ட நான் செய்தி கடத்திருந்தேன். என்ஜினியருக்கு அடுத்து தொலைத்தொடர்பு எடுக்கலை. அதுபோல் என்ஜினியர்கிட்டையும் கேட்டேன், அவரும் ஃபோன் எடுக்கலை. இந்த சூழலில் மறுபடியும் நான் ஏடி நம்பர் கேட்டு அடிக்கும்போது ஃபோன் அடிக்கும்போது அவர் ஃபோன் எடுத்தார். அவர் வந்து 4 நாள் தான் ஆச்சு பொறுப்பேற்று. அதனால் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல, நான் கேட்டு உங்களுக்கு தகவல் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணா வணக்கண்ணா. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கட்டடம் இது. இவங்க இப்போ ஊருக்காரவங்க சேர்ந்து சமீபத்தில் இது ஒயிட் வாஷ் பண்ணி இந்த மாதிரியான ஒயரிங் வேலையை ஒரு 20,000 பக்கம் செஞ்சுருக்கிறதா எங்களுடைய கலந்தாய்வு கூட்டத்தில் சொன்னாங்க, ஊரினுடைய நிர்வாக கூட்டத்தில். இப்படி இருக்கும்பொழுது இந்த கட்டடத்தை இடிக்க உத்தரவிட்ட அதிகாரி யார்? அது வந்து உரிய அதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த கட்டடத்தை இடிச்சுட்டு இதே இடத்துல இதே சமுதாய கூட்டம் கட்டுறதா திட்டமிட்டிருக்காங்க. அது என்ன வகையான ஒரு ஃபார்மாலிட்டிஸ்? 70, 60, 70 லட்ச ரூபா மதிப்பீடுன்னு சொல்கிறாங்க. அதான் என்னன்னு தெரியல. எதனால் இது இடிக்கப்படுது, எதனால் இதே இடத்துல அது கட்டப்படுதுன்னு தெரியல. இது ஊரில் உள்ள அதிகாரிங்க, இது ஊர் நிர்வாகமோ இதை பாருங்க. இந்த கட்டடம் இடிக்கப்பட வேண்டிய கட்டடமா? ஒரு இடத்துல ஒரு சின்ன சொட்டு, ஒரு லீக்கேஜ் கிடையாது. நீங்கள் இது வந்து இதை ஆய்வு பண்ண அதிகாரிங்க கண்டிப்பாக வந்து இதுக்கான இதெல்லாம் அதிகாரிகிட்ட கொடுத்துருப்பாங்க. இது மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிங்க. இதை கட்டினது வந்து ஏதோ ஒரு ஸ்கீமில் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த தகவலை நாங்கள் கொண்டு போகிறோம். இந்த கட்டடத்தை இடிச்சுட்டு இதே இடத்துல மீண்டும் இதே சமுதாயம் கட்டுறதா தகவல். பார்த்துக்குங்க, இந்த கட்டடத்தை இடிச்சுட்டு நல்ல நிலையில் இருக்குது. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இந்த கட்டடம் திட்டமிட்டு இடிக்கப்பட்டு ஏதோ அவசர கதியில் செய்கிறாங்க. இது அரசு திட்டத்தை ஏதோ மறைமுகமாக இதில் ஏதோ திட்டம் போட்டு ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சிதறங்கள் தான் இது போன்ற சின்ன சிதறங்கள் தான். குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் 2 லட்சத்தில் இதில் அழகான சீரமைப்பு பண்ணியிருக்கலாம். அது போக டைல்ஸ் இது போன்ற வேலைகளை செஞ்சுருக்கலாம். ஆனால் இது ஏன் செய்கிறாங்க என்ன ஏதுன்னு இன்னுமே புரியல. இது ஐயா மார்ச் மாதன் காலத்தில் கட்டப்பட்டது. தெரியுமா ஏன் அவசர கதியில் அடித்தாங்க? ஏன் இடிக்கிறாங்க? இது என்ன மோசமாக இருக்குதுன்னு கேட்குறேன். இதுக்கு இப்போ சமீபத்தில் ஊர் சார்பாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு?